வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகர்ணி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் குழம்பு ஈஸியா வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 kg, பெரிய சைஸ் பல்லாரி 2, பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, சோம்பு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 1, கசகசா 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு. தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து சன்லேண்ட் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பல்லாரி ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிருக்கா? நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணணும். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையோட நல்லா கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகட்டும். சிக்கன் வேகும்போது உடையில கொஞ்சம் மூடியை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்து நமக்கு தயாராகிடுச்சு. தயாரானதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் மேலே தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ தாங்க நல்ல ஈஸியான மெத்தடில் சிக்கன் குழம்பு வச்சாச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்டில் தெரிவிங்க. நான் இந்த வீடியோவில் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த ரெசிபி தேவைப்பட்டால் கீழே உள்ள கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன்.